வணக்கம். பல தலைப்பில் பேசிகிட்டே போகிறோம். நிறைவடைதல் அல்லது திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி நீங்கள் நிறைவடைதல்னா உங்களுக்கு யாருனா தோணுதா? இல்லை திருப்தி, நீங்கள் எப்போனா திருப்தியாக வாழ்ந்த மனிதரா? உங்களை யாருனா திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்களாம் திருப்தியாக இருக்கிறீங்களா? திருப்தியா? நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்க. திருப்தியாகவும் குறையாகவும் ரெண்டுமே இருக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி திருப்தி இல்லாமல் இருந்தீங்களா? இப்போ போதும் திருப்தியாகிறையா? ஐயா என்ன செபஸ்டின், சாட்டிஸ்ஃபைடு? எல்லாம் திருப்தியாக? கொஞ்சம் பேர் கொஞ்சம் சில விஷயங்களில் திருப்தி, சில விஷயங்களில் திருப்தி இல்லை. முதல்ல என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்தி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் கூட தெரியாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு. நிறைவடைதல் அல்லது திருப்தி அப்படின்றதே தெரியாமல் கூட இருக்கலாம். திருப்தி அடைதல் அல்லது நிறைவடைதல் அது போதும்னு ஆயிடுது. எப்போ? அப்படியா? ஐயா அது மட்டும்தான், அதுதான் சரியா செய்ய முடியுது. அதுதான், அது மட்டும்தான். வேற எல்லாம் எங்க எதிர்பார்க்கவே தெரியல இந்த கர்மத்துக்கு. அவ கிலோ பாட்டுற அவளை நான் எதிர்பார்த்துக்கிறேன்னே பாரு, மொத்தம் கூடன்னு எதிர்பார்த்து விட்டு கூடவும் ஆளை வச்சுருந்தா எப்படி திருப்தி அடைய முடியும்? பாருங்க, அக்காவோ அம்மாவோ, ஆனால் திருப்தி அடையிலையே. அம்மாவா கூட திருப்தி அடையணும்ல. தாயிடத்தில் கூட அன்பு கிடைக்கலையே. தம்பியே போய் உட்காந்துக்கிறானே எப்போ பார்த்தாலும் மடியில். நீங்கள் ஏன் தப்பாக அர்த்தம் பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் தம்பி உட்காந்துக்கிறான், தங்கச்சி உட்காந்துக்கிறா, இல்லை வேறு யாரோ உட்காந்துக்கிறாங்க, அப்பா உட்காந்துக்கிறாரு. அம்மா கிட்ட போய் நான் பேச முடியலையே. எதிர்பார்ப்பு கிடைக்கும்னா திருப்தி கிடைக்கும். அப்போ நான் எதிர்பார்க்கறது தப்பா ரைட்டா? தம்பி தான் பால் குடிக்க முடியும். அவன் இப்போ தான் குட்டி பாப்பா வைக்கிறான், நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. இப்போ திருப்தி, முதல்ல திருப்தின்னா என்ன, எப்படி எது வருது, எங்கேருந்து வருது? இந்த மாட்டு வால் சூப்பு சாப்பிட்டேன்னு வச்சுக்க, சும்மா ஸ்ட்ராங்காக ஆகலாம் அப்படின்னு ஒன்று. சரி, பேசனில் போட்டு 20 ரூபா தான், இவ்வளோ பெரிய வால் ஒரு சாப்பிட்டுடா. பக்கத்து கல்ல 5 ரூபா நான் பாருங்க, சாப்பிட்ட திருப்தி போயிடுச்சுங்க. ஐயோ, நம்ம நினச்சோம் கரெக்டா தாசமகால் போடா வந்து அந்த 18 வயசு பிள்ளைக்கு அது தெரிஞ்சிருந்தது. நீட்டாக போச்சு. 20 ரூபாய்க்கு பேசனில் வச்சான். பெருசு பார்த்தோன்னு அது வர உறிஞ்சோன்னா உள்ள அதுலேருந்து புஷ்குன்னு ஒன்று வரும். அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா. பக்கத்து கையில் 5 ரூபாயாமே சாப்பிட்டது திருப்தியா இல்லையா? பாருங்க, நாய் வாழை இல்லைங்க, மாட்டு வாழை அவ்வளோ பேசலாம் இருக்காது. நான் அதுதான் மாட்டு வாழை. நீங்கள் கண்டதெல்லாம் சொல்லுவீங்க இருந்தால் தான் நான் நேராக அங்கே போயிட்டேன். ஆட்டு வாழை நாய் வாழெலாம் ஒன்றா தான் இருக்கும். உங்களுக்கு காக்கா கறி கொடுத்தாலும் கோழி கறி கொடுத்தாலும் ஒன்று தாழ்மா கற்றுனா தான் உங்களுக்கு காக்கா கறி சாப்பிட்டேன்னே தெரியும். இது அது இல்லை. கரெக்டாக நீங்கள் ஆட்டுக்கறியில் கலப்படம் பண்ணலாம், மாட்டுக்கறியில் ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணியில் என்னத்தை கலந்துப்பீங்க? பாலில் ஒன்றா கலந்துக்கலாம். நீங்கள் புனிதமானவர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு ஏமாந்து போயிடுறீங்க. நடிகர்கள் அவர்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறான்? அவங்கள நாடக பாவத்தில் உங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? ஏமாந்து உங்களை ஏமாத்தினுக்கிறான், தந்திரங்களை கையாளுறான். விசேஷமான பேச்சாளர்களாக அவர்கள் உங்களை உருவாக்கி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? அவங்க ஏதோ பேசணுன்றதுக்காக வேண்டி உங்களை நீ எதுவும் புரிஞ்சுக்கூடாது. கட்சி வரைக்கும் கவனமாகறான். அதில் நீ எதுவுமே புரிஞ்சுக்கூடாது. ஆனால் அவன் என்னத்தில் கவனமாக, நான் நிறைய நல்லா பேசுகிறேன், நீ அப்படி நம்பணும், பார்த்துக்க, நிறைய நல்லா பேசுகிறப்பா, சூப்பரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன எதுவும் என்ன பண்ணிக்கூடாது. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே புரியக்கூடாது. அவன் எந்த தலைப்பினாலும் பேசி நிற்பான். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியக்கூடாது. அது புரியக்கூடாது. திருப்திக்கும் மாட்டுக்கறிக்கும். நீங்கள் கோயில் போகணுன்னு நினச்சிங்க, மாலை துளசி எல்லாம் வாங்கினேன் போனீங்க. பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசி எல்லாம் வாங்கி போகலாம். சிவன் கோயிலுக்கு போனால் வில்லம்லாம் எடுத்துன்னு போகலாம். ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் அந்த விருப்பப்பட்ட பூஜை பொருள்களோடு போனீங்க. அங்கே போனால் பூஜை தட்டி 25 ரூபா நாங்கள் போனீங்க. அர்ச்சகம்லாம் பண்ணி சந்தோஷமாக. வெளியே வந்து பார்த்தா 20 ரூபாய்க்கு எடுத்துங்கிறான். நான் உங்களுக்கு செயல் நடந்து முடிந்த பேருக்கு கூட நம்ம திருப்தியற்ற நிலைமையை நம்ம கொண்டு வரோம்.
அப்புறமா கூட நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. திருப்தி ஆகிட்டேன்னா என்ன ஆயிடக்கூடாது உனக்கு திரும்ப அது எந்த வேதனையோ துன்பத்தையோ அல்லது கஷ்டத்தையோ அது என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா நீ திருப்தி ஆகிட்ட. ஆனால் திருப்தி ஆகலையே. திருப்தி ஆயிருந்தா விலை உனக்கு மேட்ரா திரும்பி சொன்னோன்னே ஆச்சு. இந்த ஏழை சிவாவுக்கு சைக்கிள் ஒன்று கிடச்சிருச்சு ஒரு 420 ரூபாய்க்கு. 2 டயரை போட்டு ஓட்டிட்டார். ஒரே சந்தோஷம். சீட்லலாம் போட்டு வந்தேன். அந்த பெடலு 65 ரூபா 85 ரூபா போட்டு வச்சுக்கிறான் பார்த்துக்க. அவர் ரிப்பேர் பண்ணி கொடுத்தானே இப்படி பண்ணானேன்னு இல்லை. புடவை கொடுத்தாலேன்னு சந்தோஷமாக தான் வாங்கணும். பிரித்து பார்த்தா நூல் விட்டுக்குது. வாங்கும்போது திருப்தியாக தான் வாங்கின்னு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா தான் தெரிந்தது பொய்ச்சி ஒரு இழை விட்டுக்குது. கொடுக்குறதுக்குன்னே வாங்குகிற ஜாக்கெட் போட்டுங்களாம் வீட்டில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. போனால் ஜாக்கெட் கொடுப்பாங்க. போனால் துணியெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. குங்க வச்சுக்கோ டப்பாலாம் திறந்து குங்க வச்சுட்டு துணி 2 கொடுப்பாங்க. ஒன்றுத்துக்குமே உதவும். தேயிலை கடைக்கே போகக்கூடாது. அது அவங்களும் அதே மாதிரி வச்சுருந்தே கொடுத்துன்னு பார்த்து இப்படியே தான் சுற்றின்னு இருக்கோம். இதெல்லாம் பாருங்க கொடுக்காமே இருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுது. எனக்கு அந்த 1 கீச்சு போட்டுருவேன் நான். என்கிட்ட அது கட்டிடுச்சேன்னா இந்த எம்எல்எம் அப்படி தான் நிறைய பேர் இருந்துச்சு. என்கிட்ட சொன்னாங்க, எப்பா நான் அதை சேரத்துக்கு தயாராக இல்லைப்பா, ஒரு முறை ஏமாந்தே போதும். ஏன்னா அந்த 3 பக்கம் கட்டம் போட்டு அதில் ஏமாந்துட்டார் சிவா ஒரு வாட்டி. அதில் ரெயின்போ ஒரு 7 பேர் சேர்த்து விட்டேன்னா உனக்கு டிவி அனுப்புவோம், ரெயின்போ டிவி அனுப்புவோன்னு சொல்லி ஃபரிதாபாத்லேருந்து லெட்ரு. ஞான் பெற்ற துன்பம் என்னோடு ஒழியட்டும் இல்லை. அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. அதை எப்படியோ நம்ம சேர்ந்துட்டோம்ல, 4 பேர் சேர்த்துட்டோம், நம்ம காசு எடுத்துடலாம்ல. இது கூட தெரியலன்னு நம்ம அறிவாளியா நம்ம என்ன பண்ணிடணும். நம்ம 4 பேரை திருப்தி எங்கே போச்சு, திருப்தி எங்கே இல்லை, எங்கேருந்து நம்ம திருப்தியை இழந்தோம், எது திருப்தி அற்றது, எதில் நம்ம திருப்தி அடையணும், எது திருப்தி எது இல்லை, திருப்தி எதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் புத்தியில் தான் இருக்குது. எந்த ஒரு பொருளும் உனக்கு திருப்தியோ நிறைவையோ தராது. முதல்ல அதை அடிப்படையாக புரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு பொருளும் என்ன பண்ணாது, நிறைவோ திருப்தியோ தரவே தராது. சத்தியமாக சொல்கிறேன். என் கணவர் மாதிரி விசேஷமானவர் இல்லை, என் மனைவி மாதிரி விசேஷமானவர் இல்லை, என் மகன் மாதிரி விசேஷமானவர் இல்லை, நான் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி, நான் வச்சுங்கிற கார் மாதிரி, நான் வச்சுங்கிற வாழ்ந்துங்கிற வாழ்க்கை மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இல்லை. நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன்னு எந்த ஒரு அப்பாட்டாக்களும் சொல்ல முடியாது. அவர் 2-3 வாட்டி கேள்வி கேட்டோம்னா அவர் திருப்தி இல்லை. அவர் வச்சுக்கிற பொருளை விட ஒன்று இருக்குதுன்னு டென்ஷன் தான் அவருக்கு. திருப்தி முடியாது. அந்த திருப்தியற்ற மனநிலை, திருப்தி அடையிற மனநிலை எங்கே இருக்குது அப்படின்னா புத்தியில் இருக்குது. எங்கே இருக்குது? நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில், புரிஞ்சுக்கிற தன்மையில், நாம் உணர்ந்துற நமக்கு நம்மளே உணர்த்திப்போம் தெரியுமா, அந்த விஷயத்துக்குள்ளே அந்த திருப்தி இருக்குது. சில பேர் சைக்கிளே போதும் திருப்தி அடைஞ்சிட்ருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. அந்த திருப்தி தடையாயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க மேலும் வளர்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த திருப்தி. சில பேர் அப்படி வாழ்கிறவங்களா இருப்பாங்க. சைக்கிள் போதும்பா, கால் இருக்கும்போது எனக்கு இன்னத்துக்கு மற்றதெல்லாம் அப்படின்ட்டு நந்துனே இருக்கிறவங்களாங்கிறான். செருப்பு கூட போட வேண்டியதில்லை, பாரம் பார்த்துக்க, டயோஜினிஸ் மாதிரி எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமாக திரிச்சு திருப்தி ஆகிட்டேன். இன்னும் 2 இருக்குது ஏமாத்துறதுன்ட்டு. நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேங்க, எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் பார்த்துக்க. அப்படி ஒரு ஐடியா இருக்குது. நான் திருப்தி ஆகிட்டேங்க, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். என்ன பண்ணிடலாம்? ஏமாத்துறது. இந்த புத்தர் போனேன், அங்கே போய் உட்காந்து காட்டில் போய் மூச்சு விட்டுங்க இருந்தது. எல்லோரும் ஏமாற்ற திருட்டு பசங்க. அவன் திருப்தி ஆகிட்டு அவரை நினச்சின்னு இருக்குது. அந்த வேண்டும் இது 2லையுமே நம்ம கவனமாக இருக்கணும். திருப்தி அடையிறதுன்றது புத்தியில் இருக்குது, ஆனால் போதிச்சுக்கிறது இல்லை. இது சும்மா என்ன பண்ணுறது இல்லை, தன்னைத்தானே வருத்தி கொள்வதோ ஏமாற்றி கொள்வதோ அது இல்லை. அப்போது திருப்தி என்பது ஒரு பொருளை அடையிறதுனால மட்டும் இல்லை, புரிஞ்சுக்கிறதுனாலையும் சொன்னோம். புரிஞ்சுக்கிறதுலையும் என்ன இருக்குது, ஒரு மனிதன் போதும்னு தன்னைத்தானே எந்த முயற்சியிலும் ஈடுபடுத்திக்காமல் போதுன்றது. முயற்சி பண்ண மாட்டேன், சைக்கிள் மதிக்கணும் இல்லை, பைக் வாங்கினா ஓட்டணும், கார் வாங்கினா அது வர மெயின்டெனன்ஸ் பண்ணணும், பங்களா கட்டினா வாடகை கட்டணும், வாடகை வாங்கணும். ஒரு மனுஷன் சொல்லவே சொல்லிட்டான், வீடெல்லாம் கட்டினா ரொம்ப கஷ்டம். அதை விட நம்ம எதுவுமே அந்த பணத்தை கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுவோம், வாடகை இல்லாமல் கொடுத்துருவான். நம்ம ஏன் வீடு கட்டணும்னா சொந்த வீடு கிடையாது இல்லை, நம்ம ஆணி அடிக்கிறோம், அது அடியில் இது போயிடுச்சு சேதாரமாச்சு அப்படிலாம் கிடையாது. போனால் அப்படியே இருக்கான், பணமாக இருக்குது. நான்சென்ஸ். நீ புடவை ஆகிட்டு விடானா கூட புரிஞ்சுக்கிறது இல்லை பார்த்துக்க. அப்படியெல்லாம் கூட மனிதர்கள் அவர்கள் எல்லா மனிதனும் மனநிலையில் வேறுபட்டிருக்கிறோம். எப்படி உருவத்தால் வேறுபட்டிருக்கிறோமோ அப்படி மனநிலையிலையும் வேறுபட்டிருக்கிறோம். திருப்தி அடைதலின் எல்லையும் கூட மாறுபடுது. ஒரு மனிதருக்கு ஏதோ ஒன்று அந்த அவர் விரும்புகிற கறி அவருக்கு கிடச்சிச்சுன்னா திருப்தி அடையலாம். சிலருக்கு ஆட்டுக்கறி, சிலருக்கு நாய்க்கறி, சிலருக்கு பூனைக்கறி, அந்த மாதிரி இருக்கலாம். ஆளாளுக்கு. சில பேருக்கு குரங்கு கறி இருக்கலாம், ஆளாளுக்கு அது
மாறுது. சில பேர் கறி மீனே இருக்கக்கூடாது, பார்த்துக்க தயிர் சாதம் உப்பு மிளகா காரம் இல்லாத அப்படி ஆளாளுக்குன்னா அது மாறுது. ஆனால் அவங்கவுங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் சரி. ஒவ்வொரு மனிதன் என்ன நினச்சிக்கிறான், எந்த மனிதனுக்கிட்டையும் அவனுக்கு என்னவா சொல்லி தெரியுனா திருப்தின்னு. சும்மாண்ணா திருப்தி ஆகிட்டிங்கன்னா உங்கள் முகம் மலர்ச்சி ஆகிடும். நீங்கள் ஒரு கொண்டாட்டமான ஒரு மனிதர் ஆகிடுவீங்க. உங்கள்கிட்ட துன்பம் வராது, நீங்கள் வேதனைப்பட மாட்டீங்க, பொறாமை உங்களுக்கு இருக்காது, அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் எந்த விதத்துலேயும் சஞ்சலப்பட மாட்டீங்க. அவர் அப்படிலாம் என்ன பண்ண மாட்டான். திருப்தி அடைந்தால் என்ன இருக்காது, பொறாமை இருக்காது, அடுத்தவங்கள கூட போட்டி இருக்காது, அவர் பெரியவர் அவர் சின்னவர்ன்ற எண்ணம் இருக்காது. அவர் ரொம்ப நல்லா பேசுகிறாருன்னா சொல்லவே மாட்டேன், நீ முடியாது உன்னால். அவர் தெரிஞ்சு தான் அவர் பேசிக்கிறாரு, அவரே நல்லா பேசுகிறாரு தப்பாக பேசுகிறாரு. எனக்கும் தெரிஞ்சால் நானும் பண்ண போகிறேன், நானும் பேசுவேன். நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க அப்படின்னு என்ன பண்ண முடியாது, போலியாக சொல்ல முடியாது. ஒரு காலம் அவர் நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொன்னால் சொல்கிறோம், இல்லைன்னா அவர் சொன்னதில் தப்பு கண்டுபிடிச்சிடும். சரி எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் புத்திர காலமாக வாழ்ந்துற தெரியாதுல்ல உனக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். பாராட்ட பாட்டியாப்பா மறந்தோம், என்ன பண்ணுறது, நம்ம அப்படி இல்லையே, என்ன செய்ய முடியாது நம்மளால். போலியான ஒரு விஷயத்த எடுத்து நம்ம நிறைவே அனுப்பிச்சிட்டோம். இதுதான் முடிவு, இதுதான் இப்படி போனால் அங்கே தான் ஏன் முடியும், இந்த ரூட் இங்கே தான் போய் முடியுது, இதுதான் எண்டு, இது டெட் எண்டு, இது இப்படி போனால் ஊர் போவோம், இது இந்த பக்கம் போவோன்றதெல்லாம் நான் புரிஞ்சிச்சேனா என்ன செய்ய மாட்டேன். நீ எடுத்து வைக்கும்போதே, நீ கால் எடுத்து வைக்கும் போதே இங்கே தான் நீ போகிறேன்னு புரியுது. எனக்கு என்ன பண்ணுவேன், நான் ஒன்று சரியாக இருந்தால் போன்னுவேன், தவறாக இருந்தால் போவாதுன்னுவேன். இடையில் இல்லாமல் பாராட்டி பாட்டியா ரைட்டுப்பா ஒன்று கொஞ்சம் முன்னேறுன்னு சாவி குத்துன்னு இருக்க முடியும். நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிங்கிறான், மனுஷனை வந்து சாவி கொடுக்குற பொம்மையை ஆக்கி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் உணர்வார். அந்த அப்படியே விழாங்கள்லாம் கொண்டாடுறது, சைவ திருவிழா, சைவர்கள் மாநாடு, மற்றவங்களெல்லாம் குற்ற உணர்வு ஏற்படுத்துறமேன்ற கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் முட்டாள் பசங்க. மற்றவங்களை என்ன ஆக்குறோம், நம்ம குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறோன்னு புரிஞ்சுக்காத குற்ற உணர்வு இல்லாத முட்டாள் பசங்க என்ன செய்கிறானுங்க, சைவ மாநாடு போடுறானுங்க. என்னடா தெரிஞ்சுங்க, நீ சைவ மாநாடு சாப்பிட்டா சரி, இதை உடம்பை விட ஒரு சரியாடா. சிம்பிள் கேள்வி தான், வேறு ஒன்றும் நம்ம பெருசாலாம் பேச வேண்டாம். சின்ன கேள்விக்குன்னா இல்லை, அவன்கிட்ட பதில் இல்லை. சொல்ல முடியுமா, இது சொல்கிறாரு அவர், நான் இதை கேட்டு யூடியூப்பில் நீ இப்படி சொல்லிடுறேன், எல்லோரும் தான் கேட்குறேன். உனக்கு பிடிச்சது உனக்கு சரி, எனக்கு பிடிச்சது எனக்கு சரி. ஏன்னா இந்த உடம்பு என்ன பண்ணுது சரி, இது கரிமீன் சாமியார்ற, நீ எல்லா டாபிக் பேசுனாலும் நீ கரிமீன் பேசிடுற, அதனால் ஒரு சொல்லிட்டு கரிமீன் சாமியார் நான். திருப்தி என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற செயலை எப்படி செய்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. என்ன செய்கிறீங்கன்றது இல்லை, எப்படி செய்கிறீங்க அதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எப்படி அதை செய்கிறோம், எப்படி திரும்ப அதை நம்ம அணுகிறோம். செஞ்சிட்ட வேலையை கூட நம்ம திரும்ப அணுகுவோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டோம்னா, நேற்றைய சிவாவை இன்றைய சிவாவோட ஒப்பிட்டு பார்க்குறோம், அல்லது நேற்றைய மனிதனாக இருந்த நாம் இன்றைய மனிதனோட ஒப்பிட்டு பார்க்குறோம். நேற்றைய செயலை இன்றைய செயலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்காது அது. ஏன் இது அற்ப விஷயம் எனக்கு புரிஞ்சிருந்தானா 5 ரூபான்னு சொன்னேன் நானாக இருக்க மாட்டேன், டென்ஷனாக இருக்க மாட்டேன். இன்றைக்கி சிவா டென்ஷன் ஆக மாட்டேன். நான் இன்றைக்கி சிவானா என்னாரு டென்ஷன் ஆகி திருப்தி ஆற்ற நிலைக்கு என்ன ஆகிட்டாரு, உந்தப்பட்டார். அன்னைக்கு அதுதான் அன்னையோட அந்த தினத்துக்கு இல்லை அந்த விஷயத்துக்கு அந்த கணத்துக்கு என்ன தான் அது, அடுத்த கணத்துக்கு வேறு ஒன்று. நான் இன்னைக்கு பசி சாப்பிட்ட திருப்தி ஆகிட்டோம்ப்பா, மறுநாள் நேற்று தான் சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டே, மறுநாள் பசி எடுக்குமா எடுக்காதா பாருங்கள். சாப்பிட்டா திருப்தி அடையிடும், ஆனால் மறுநாள் பசி எடுக்குதே. நம்மளை திருப்தி அடையே விடக்கூடாதுன்னு நினைக்குது இயற்கை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வாழணும், நீ பாட்டுன்னு திருப்தி ஆகிட்டேன்னு எல்லாம் புரிஞ்சு போய் நீட்டாக சுடுகாட்டில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை, அப்புறமா என்ன எடுத்துக்கிடா நான் இல்லை எல்லாம்ப்பா எல்லாம் என்ன புரிஞ்சிச்சுப்பா, எப்படி இருந்தாலும் சுடுகாட்டுக்கு தான் போகிறோம். நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் வெரி கிளியர். அப்படி நீட்டாக போய் சுடுகாட்டில் போய் புஸ்க்குன்னு போய் பார்த்துக்க வேண்டியது தான். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அப்போ பாருங்கள், இயற்கை நம்மளை என்ன செஞ்சு வச்சிருக்குதுன்னா, அடிக்கடிக்கு உனக்கு திருப்தியற்ற ஒரு சூழலை என்ன பண்ணினே இருக்குது, தாகத்தை ஏற்படுத்து. அந்த தாகம் ஏற்படுத்துது பார்த்தீங்களா, அது புரிஞ்சால் தான் உனக்கு திருப்தி. இங்கே தான் சூட்சமா. எப்படி இன்றைக்கி நீ வந்து தம்பி இன்றைக்கி உனக்கு வேணான்னு இன்றைக்கி தோணுதுப்பா, ஆனால் நாளைக்கு என்ன ஆகும் உனக்கு தோணலாம், தோணும்போது வச்சுக்கப்பா அப்படின்னு காசு கொடுத்துட்டு போகிறான் ஒரு நல்ல அப்ப. ஏன்னா உனக்கு என்ன தேவைப்படல, இன்றைக்கி தேவைப்படல, உனக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் அப்பா வச்சுட்டு போகிறாரு. ஆனால் அன்றைக்கி என்ன இல்லை உனக்கு
தேவையில்லை. நீ ஒரு மேஜர் ஆனோடனே என்ன ஆகும் உனக்கு? தேவைப்படும். அந்த மாதிரி நம்ம தாத்தாங்களாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, நமக்கு நிறைய நூல்கள்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிடும். நல்லா பக்குவப்பட்ட மனிதர்கள்லாம். முட்டாள்களும் செஞ்சுட்டு போய்கிறாங்க. திருப்தியே அடையாத முட்டாளுங்களாங்கிறாங்க பற்றியா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள். அவர்களும் இங்கே என்ன பண்ணுங்கிறான், வாழ்ந்துனுங்கிறான், பேசிக்கிறான். தன் அளவில் நிறைவில்லாத ஒரு மனிதன், எப்படி செய்யணுன்றதே தெரியாத ஒரு மனிதன் பேசுகிறான், எப்படின்றதே தெரியாத ஒரு மனிதன் பேசுகிறான். ஏன் பேசுகிறான்னா தன்னை நிலநாட்டிக்க பேசிக்கிறான். நான் ஒரு சிறந்த கை தேர்ந்த விசேஷமான என்னான்ட்டு அப்பா டாக்கரு லாடு லபுதாஸு அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் எனக்கு கூட சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டி ஜிப்பா போடணும், அது நல்லா இருக்குதுங்க, அது ஒரு பேஷனாக வச்சுங்க. அப்படிலாம் கிடையாதுமா. நம்ம எப்படி ஒரு நாள் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுப்போம், ஒரு நாள் வெள்ளை வெஸ்டி கட்டிப்போம், முஞ்சா லுங்கி கூட கட்டின்னு வருவோம். நம்ம என்ன பண்ணுறதுக்கு இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. வாழ்க்கை எப்படி இதே, நல்ல குளிர்காலத்தில் போர்வை தேவைப்படுது, வெயிலில் ஒன்றும் தேவைப்படுறதில்லை பார்த்துக்க இல்லை. அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நான் எப்போ பார்த்தாலும் போர்வையில் தான்ப்பா இல்லை. யார் நம்ம, யார் இல்லை, நம்ம மனுஷனே இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிக்கல. குரங்கு, நாய், பூனை, சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் எப்படி வாழுது, சூழ்நிலைக்கு பொறுத்து மட்டும் என்ன பண்ணுது, தன்னை மாற்றிக்குது. நான் எப்போவுமே கொகை உள்ள தாண்டா பூந்துப்பேன் அப்படின்னு எப்போவுமே பூந்துக்காது, தேவைப்படும் போது தான். ஒரு காக்கா கூட கட்டிட்டு சொந்தம் கொண்டாடுறது இல்லை. பறவை வந்து முட்டை இட்டு பண்ணிச்சுன்னா அது கூட பற்றி அக்கறை இல்லை அதுக்கு. திரும்ப எப்போ முட்டை இடும் போது அப்போ தான் அதுக்கு தேவைப்படுது அதுக்கு. ஸோ நமக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், இப்படியெல்லாம் ஆகிட்டு நாம் எப்படி திருப்தியாக வாழ்றது? அவர் ஒரு மாதிரி பிக்ஸ் ஆகிட்டுக்கிறாரு, நம்ம ஒரு மாதிரி பிக்ஸ் ஆகிட்டுக்கிறோமா? அவரை மாதிரி நம்ம அவள்கிட்ட இப்போ பிக்ஸ் ஆகி ஒரு டென்ஷன் ஆகிப்பட்டுக்குது. அவர் சூப்பராக பேசுகிறாரு, அவர் மகாத்மா ஆகிட்டார், அவர் அதுவும் ஆகிட்டார், அவர் என்லைட்டன் ஆகிட்டார், அவர் காணாமல் போட்டார். ஏண்டா காணாமல் போனவன் எங்கன்னா ஒழிஞ்சுன்னு கூட இருந்திருக்கலாம் இல்லை. உனக்கு என்ன தெரியல, என்னன்னே தெரியும் இல்லை. நீ ஏன்டா அவனை பார்த்து டென்ஷன் ஆகிற? உனக்கு என்னவோ தான். அவர் 7 அடிக்கிறாரு, ஒரு 6 அடிக்கிறாரு, ஒரு 5 முக்கு அடிக்கிறாரு, குள்ளமாக அழகாகிறாருப்பா. நம்ம ஓயரமாக நட்டியாகிறோம், சொல்லிக்கலாம் தானே, பணம் வர மாதிரி இருக்கிறோம். அப்படி ஒரு சில பேர் டென்ஷனு. குள்ளமாக அந்த கூணு விடாது பார்த்துக்க. உயரமாக இருக்கிறேன்னா அதனால கூணம் குஞ்சு குஞ்சு பேசி அப்படி ஆகிட்டேன் நான். எங்கேயுமே என்ன இல்லை, தன்னை ஒரு மனிதன் என்ன செய்யறது இல்லைன்னா, ஒரு கணம் கூட நன்றியோடு தன்னை திரும்பி பார்க்கறது இல்லை. எப்படி பார்க்கணும் ஒரு மனிதன்? நன்றியோடு தன்னை திரும்பி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு விசேஷம், உனக்கு எவனுமே சொல்லலை உனக்கு, அதனால தான் நீ திருப்தியற்ற நிலையில் இருக்கிற. நீ ஏன் திருப்தியற்ற நிலையில் இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் உன்னை என்ன செய்கிறான்னா, நீ சரியாக வாழலைன்னு சூசகமாக சொல்கிறான். நீ தப்புப்பா, நீ சரியாக வாழலை, நீ தப்பு, நீ சரியாக வாழலை, நீ தப்பு, நீ சரியாக வாழன்றதை எப்படி சொல்கிறான்? மறைமுகமாக சொல்கிறான். நேராக சொன்னால் அவ்வளோ போகிற நம்ம புரிஞ்சுக்கிடுமா? நமக்கு புரிய மாட்டேங்குது. எவ்வளோ அசிங்கமான ஒரு வார்த்தை இல்லை, அதை கேட்டு நின்றுது கூட்டம். அதுங்க என்ன சொல்லலாம், 2000 வருஷமாக ஒத்துனுக்குறானே, அதுங்க என்ன பண்ண போகிறீங்க? அப்படின்னா எப்படி தான் இருக்க பார்த்து ஆசைப்படுறான் இவன். மந்தபாடியே இருக்கலாம்னு ஆசைப்படுறான். எப்படி அதுக்கு ஆசைப்படுறான்? நீங்கள் ஒன்று அங்கே மட்டும்தான் நினச்சிக்கூடாது. நம்ம ஜியரு இல்லைன்னா நமக்கு யாருன்னா ஒரு சாமியாருங்களாம் இருப்பாங்க, கோஷ்டிங்க இல்லை சைவம் வைணவம் கூட்டம் கூட்டமாக இருப்போம். பார்த்துக்கிறீங்களா? நாங்கள் வருஷம் தவறாமல் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுன்னு கரெக்டாக போயிடுவோம்பா. கார்த்திகை முதல் தேதி மாலை இட்டோம் இல்லை, கன்னி மூல கணபதியை வேண்டிக்கிட்டு நாங்கள் கார்த்திகை முதல் தேதி மாலை இட்டோம். துட்டு நேரம் கோயத்து போட்டால் நீ மாலை இட்டுப்ப. ஆனால் அவர் குருசாமி என்ன பண்ணுகிறாரு, புளி பயந்த பசங்களா என் மேலே வந்து போடுங்களான்றாரு. அவருடைய பக்தி என்ன, 10 கன்னிசாமியை புதுசாகிட்டும் 10 தான் பார்த்துக்க. கன்னிசாமிங்கெல்லாம் எடுப்பிடிங்க. யாருக்கு புரியணுங்க? வேறு யாருன்னா 3வது இருக்கா புரியணும்? உங்களுக்கு புரியணுன்னா திருப்தியாக நீங்கள் வாழணும். எப்படின்னா, உங்கள் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் உங்கள் செயல்களில் உங்களுக்குன்னு உங்களுதான் இருக்குதான்னு பார்க்கணும். உங்கள் நகத்தை நீங்கள் வெட்டுறீங்களா பார்க்கணும். உங்கள் அப்பா சொல்லி, உங்கள் அண்ணன் சொல்லி, உங்கள் மாமா சொல்லி, இல்லை உங்கள் டீச்சர் சொல்லி வெட்டாத எப்படி வெட்டணும்? நீங்கள் வெட்டணும். உங்கள் தலையை யார் வாரணும்? நீங்கள் வாரணும். உங்கள் கண்களுக்கு மைத்திட்டுறீங்க இல்லை மைத்திட்டல, அது யார் செய்யணும்? நீங்கள் செய்யணும். உங்கள் காதுகளுக்கு அணிகலன் பூட்டுறீங்க இல்லை பூட்டல, அது யார் செய்யணும்? அந்த அக்கா போட்டாங்க, இந்த அக்கா போட்டாங்களா? போட்டக்கூடாது. நமக்கு இது பொருத்தமாக இருக்குதா இல்லையான்னு யார் பார்த்து போடணும்? மூக்கில் உதட்டில் சாயம் பூசலாமா
ஓனாவா முதல்ல உதிட்டு சாயங்க அங்கெல்லாம் கிஸ் அடிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இவன் யாருக்கும் கிஸ் அடிக்கூடாதுன்னு பெயிண்ட் அடிச்சு அமிச்சான். விஷயமே தெரியாமல் இவங்களும் பெயிண்ட் அடிச்சுன்னு திரியிறாங்க இப்போ. ஏன்டா போயிரு உதட்டு அழகு ஒரிஜினல் ஒரே அழகு, பெயிண்ட் கூட அழகு தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் வச்சுன்னு இருக்காதுன்றேன் நான். மையம் அழகு தான், அது எப்போ பார்த்தாலும் வச்சுன்னு தெரியாது. எப்போவுமே ஒன்றே இல்லை என்ன கதை அப்படி எப்போ பார்த்தாலும் அப்படி கதை போர் வச்சிடாது. உன் வீட்டில் பீரோ கூட ஒரு முறை என்ன பண்ணு மாற்றி வை. ஒரு முறை என்ன செய்யணும், உன் அலங்கார பொருட்களெல்லாம் மாற்றி செய். ஒரு நாள் சுடிதார் போடு, ஒரு நாள் புடவை கட்டு, ஒரு நாள் ஜீன்ஸ் பேண்ட் போடு, ஒரு நாள் வேஷ்டி போடு, ஒரு நாள் எதனா மாற்றி ட்ரெஸ்ங்கெல்லாம் பண்ணு. என்ன பண்ணிடாத. அப்போ தான் நீ என்ன ஆகிடுவேன்னா எது நம்மளை அழகு விட்டுது, எதுன்னு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் அப்படின்னு ஆகி உனக்கு அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது உனக்கு மட்டும்தான், உனக்கு சொல்லி தெரியாது. அவர் வெள்ளையாக ஒன்று துண்டு போட்டுன்னு சுற்றி இருந்தாருன்னா அவருக்கு போதும். தவுளுண்டாள் அந்த என்ன போதும், ஒரு வேஸ்ட்டியோ ஒரு டவுலோ அவனுக்கு போதும். நம்ம நல்லா ஜாண்டிக்காக இருக்கிறோம், நம்ம எப்படி போட்டணும்னா சொல்லுங்கள். ஒருத்தர் ஆம்பளே இல்லாமல் இருப்பார், அவர் வந்து பொம்பளை வேணான்னு விட்டு போயிருப்பார். நீ யார், அவனை மாதிரி நீ எப்படி ஆக முடியும்? யார் யோசிக்கணா? இதெல்லாம் சொன்னால் என்ன லூசுன்றி நானா பண்ணுறது இல்லை. இப்போ இதெல்லாம் நான் சொன்னேன் தப்பா நான் பேசுறது சொல்லுங்கள். ஒரு மகானை வந்து படிக்கிறப்பா, மகான் யார் வாழ்க்கையை வந்தார், நீ யார் வாழ்க்கையை வாழ வந்த? நீ மகானா பிறந்துட்டு இருக்க வேண்டியது தானே. அவர் வாழ்க்கையை வாழணும்னு இறைவன் நினச்சிருந்தா நீ உன்னை யாராக தான் பிறக்க வச்சுருப்பான். உன்னை மாதிரியே டிசைன் பண்ணிக்கிறானே. ஒரு முறைனாச்சும் நன்றியோடு உன்னை பார்த்தியா? நான்சென்ஸ். எப்படி பார்க்கல நீ உன்னை? ஒரு கணம் கூட எப்படி பார்க்கல? உன்னை நன்றியோடு பார்க்கல. உன்னை ஸ்பெஷலாக செஞ்சிருக்கு. உன்னை மாதிரி உங்கள் அம்மா கூட, உங்கள் அம்மா அப்பா தான் அங்கேருந்து தான் பிறந்து வந்த, எல்லோரும் அதே இடத்துல தான் வராங்க. ஆனால் டை ஒன்று தான் பாருங்கள். உள்ள வெளியேருந்து வர விஷயம்லாம் வேறு மாதிரி. கண், மூக்கு, காது, பல் எல்லாருக்கும் என்ன தான் 32 பல் மாற்றமே இல்லை, 206 எலும்பு மாற்றமே இல்லை, இதயம் மாற்றமே இல்லை, குடல் மாற்றமே இல்லை, எல்லாம் மாற்றமே இல்லை. ஆனால் எல்லாம் பாருங்கள் மாறி இருக்குது. இவ்வளோ நேரம் மாற்றமே இல்லைன்னு எல்லாம் மாறிதுன்னா அளவில், இடத்துல, அதை பொறுத்துன விதத்தில் எப்படி பண்ணி வச்சுக்கிது, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப விசேஷமாக பத்மாவை பத்மா மாதிரியாவே செஞ்சிருக்குது. பத்மா என்னவா ஆகக்கூடாது, பிரியாவாக வரக்கூடாது. நான் நயன்தாரா மாதிரி ஆகலான்னு முயற்சி செய்யுதுன்னா இல்லை. உன்னை விட ஒரு கேவலமான ஜந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. உன்னை அப்படி வாழுன்னு சொல்கிறானே அவன் எப்பேற்பட்டவன். ரொம்ப சரிங்க சார், எத்தனை ஸ்டெப் போட்டார் அவர்? நம்ம கேட்டோன்னே அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது இல்லை. தாவீது போல நான் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி கத்தரை நேசிக்கணும்னா ஸ்டெப் இருக்கும்ல. 10 ஸ்டெப் போட்டாரா, 5 ஸ்டெப் போட்டாரா, இல்லை அவருனா சரக்கு குச்சாரு என்ன நமக்கு தெரியணுமா இல்லையா? தெரியாமல் நம்ம எப்படிங்க செய்ய முடியும் சொல்லுங்கள். இந்த கேள்வி உங்களுக்கு இல்லைல்ல, ஆனால் எனக்கு இருந்தது. இவங்கெல்லாம் பேசும்போது அப்படி தான் கேட்பேன் நான். எல்லாம் ரொம்ப சரி தானே. தாவீதை போல் டான்ஸ் ஆடி நல்லா கொண்டாட்டமாக இருக்குது. கிருஷ்ணனா மாதிரி எங்கே போய் நான் மயிலை பிடுங்க வைங்க, எங்கேயுமே மயில் எங்கேயுமே முடிவும் கொட்ட மாட்டேங்குது. அந்த இன்னொரு தலையில் இன்னமும் மயில் ரேகெல்லாம் வச்சுன்னு கோமனம் கட்டின்னு நெய் திட்டத்துக்கு 4 ஃப்ரெண்டு வர வச்சுங்கன்னா முட்டி போடனா போடுவான். நம்மளை யாரும் முட்டி போடனா போட மாட்டேன்றானுங்களே. இல்லை யாருன்னா குளிப்பாங்களான்னு பார்த்தா ஆரே இல்லை. துணி எடுக்கலான்னாக்கா நான் எங்கே கிருஷ்ணனை மாதிரி வாழ்றது? எனக்கு ஆசை தான். எப்படி கிருஷ்ணனை மாதிரி சரி பானையெல்லாம் எடுத்து வருவாங்க, கல்ல அடிக்கலன்னா அதுக்கும் வழி இல்லை. எல்லாம் அலுமினியம் பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரம் ஸ்டீல் ஆகி போச்சு. இன்னும் போய் டேப் வச்சுன்னு வீட்டில் தந்துக்கிறாளுங்க. நான் எங்கே போய் பார்க்க கிருஷ்ணனை மாதிரி? எவ்வளோ குளிக்க வரதில்லை, குடம் எதுவும் தண்ணி எதுவும் தூக்கின்னு போகிறதில்ல. நம்ம கிருஷ்ணன் தான், ஆனால் என்ன பண்ண முடியதில்லை. சூழ்நிலை யாருக்கு இல்லை. இப்போ எப்படி நான் கிருஷ்ண மாதிரி வாழ்கிறது? இப்போது மாறி வாழுன்னா என்ன அர்த்தம்னா புரிந்துகொள். அவன் எப்படி கொண்டாட்டமாக இருந்தான், சூழ்நிலையோடு அவன் எப்படி ஜாலியாக இருந்தான், இல்லை தாவீது எப்படி சந்தோஷமாக அந்த டான்ஸுக்கு ஆடின்னு போனார், அப்படி தான் அதை புரிஞ்சணுமே தவிர நீங்கள் என்ன பண்ணிட முடியாது. ஏபிசிடி 1 2 3லாம் டான்ஸ்லாம் அரபிக்லாம் டான்ஸ் ஆடினார் தாவீதுன்ட்டு இப்படி இப்படி அப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணோம். இப்போ அப்படித்தான் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமைனா காலையில் சாப்பிடக்கூடாது. ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சனிக்கிழமைனா பெருமாளுக்கு சேவம் பண்ணோம். பார்த்துக்க, அது கவுச்சி சேர்க்கக்கூடாது. கவுச்சின்னு யார் சொன்னதே?
நீ ஏன் அதை பற்றி தெரியுது? எங்களுக்கு பேஸே அதுதான். இனி அதிக சாப்பிடாதுன்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? ஏன்டா நாங்கள் சப்பாத்தி ஊட்டிட்டு தான் மற்றதெல்லாம் அது சைடில் எங்களுக்கு கம்பல்சரி அரிசி இருக்கணும், சோறு வெந்துடுவோம். அதில் கறி கொம்பு ஊற்றுவோம், மீன் கொம்பு ஊற்றுவோம், கருவாடு கொம்பு ஊற்றுவோம், என்ன ஊற்றுவோம்? உனக்கு கவிச்சு இருந்தால் நானா ஏன் பண்ண முடியும்ல? கவிச்சு உனக்கு நானா செய்ய புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மனிதன் யார், அவன் எதை சொல்கிறான், ஏன் சொல்கிறான். நான் 2 விஷயமும் சொல்லிட்டேன். நான் மாட்டுக்கறியும் சொல்லிட்டேன், துளசி மாலையும் சொல்லிட்டேன். நீங்களாம் மாட்டுக்கறி சாப்பிடணும்னு நான் சொன்னேன். போங்கப்பா தாசமக்காலுக்கு என்ன பண்ணுங்க, சூப் வாங்கி குடிங்க, நல்லது உடம்புக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ண அப்படி சொன்னேன் உங்களுக்கு? ஏன் சொல்லலை? ஒன்று அது தப்புன்னு சொல்ல முட்டேனா? என்ன விஷயம்? ஒரு தகவல் பெறுறோம், அதை அனுபவித்து துடிக்கிறோம், அனுபவித்து பார்க்குறோம். நம்ம இது திருப்தி அடையலைன்னு சொல்லுகிறோம். தகவல் பெறும்போதே நம்ம என்ன பண்ணோம், இது ஏன், இது எதுக்கு, இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அங்கேயே நம்ம திருப்தி அடைஞ்சிடலாம். எங்கேயே? ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதே திருப்தி அடைஞ்சிடலாம், செய்யும் போதே. அதை தான் அவன் சொல்கிறான் கீதையில். என்னான்ட்டு? பழனி ஏன் நம்ம முட்டா போய் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, பலனை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தப்பாக எடுத்துக்கூடாது. உன் செயலே எப்படி தான் இருக்கணும், விசேஷித்த வண்ணமாக இருக்கணும். நீ செய்கிற செயலை எப்படி இருக்கணும், அங்கேயே நீ என்ன செஞ்சிடலாம். ஒரு அம்மா சமைக்கிறதுக்கே திருப்தி ஆகிட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த சமையல்? பாண்டுரங்கன் கடைசி வரைக்கும் பானை தான் செஞ்சான். அந்த மனிதன் ஒரு நிறைவடைந்த மனிதன். அவன் என்ன பண்ணல, இறைவா எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம், பானை செய்கிறேன். இந்த பானையை நான் எப்படி செய்கிறேன், இந்த பானையை எல்லாரும் வாங்குவாங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், இந்த வீட்டுங்களில் போய் நிறையா பசி இல்லாத பட்டினி இல்லாமல் இந்த பானை வச்சுக்கணும். அவன் பக்தி. வாங்கி போகிறவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க. நான் டாக்டர் ஆகிட்டேன், இறைவா எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துட்டு என்கிட்ட வர நோயாளியாக நல்லா இன்னும் நினைக்கிறதுக்கும் நான் டாக்டர் ஆகிட்டேன், இறைவா சீக்கிரமாக கார் வாங்கணும், 4 மெடிக்கல் ட்ரிப்புங்க வரணும், எவ்வளோ கமிஷனோ அதிக கமிஷன் வர மாத்திரையாக எனக்கு நிறைய வரணும், நிறைய சந்தர்ப்பம் கொடு. கேட்கலாமா இல்லையா? நான்சென்ஸ் திருப்தி அடைய முடியுமா? என்ன இல்லை, ஏதோ ஒரு கோளாறு. அது என்ன பண்ணாது, திருப்தி அடையாது. பைத்தியத்துக்கு திருப்தி அடைய முடியுமா? பைத்தியத்தை கூப்பிட்டு நீ திருப்தியாக சாப்பிடு, இப்படி சாப்பிடும், இப்படி சாப்பிடும், இப்படி சாப்பிடும், இப்படி சாப்பிடும், ஆனும் ஒன்றும் கத்தும். அதை கூப்பிட்டு வச்சு சோறு போட்டால் திருப்தி ஆகுமா? எதிர உட்காந்துக்கிறது எப்படி இருக்கணும், கொஞ்சம் தெளிஞ்சிருக்கணும் ஒரு மாதிரி. அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இல்லை அவர் மாதிரினா நமக்கு தெரிஞ்ச ஒரு தெரிந்த மனிதர் அங்கே உட்காந்துக்கிறாருன்னா அவர் மாதிரி நம்ம சொல்லிடணும். பார்த்துக்க ஏன்னா கவிச்சே என்ன பண்ணக்கூடாது, அது சேர்ந்துக்குதே சாமி. இல்லை சேர்ந்து இது வெண்டைக்காய் தான் வாங்கிட்டு வந்தேன், அதில் 2 புழு வந்துச்சே, கவிச்சு இல்லையா? கத்திரிக்காய் தான் வாங்கிட்டு வந்தேன், அதில் என்னமோ வெள்ளையாக 2 புழு வந்துச்சே, அது கவிச்சு இல்லையா? பால் தான் ஏன் வச்சேன், தயிரா மாறிச்சே, பல லட்சம் உயிராமே, அது கவிச்சு இல்லையா? ஏண்டாடே என்னடா இப்படி பேசுகிறீங்களே? இல்லை நீங்கள் யாரடா குற்றம்ன்றதெல்லாம் பார்க்குறீங்க? இந்த சிவா அசரத்து இல்லை. நீங்களும் சிவாவானா என்ன பண்ண வேண்டியதில்லை, அசர தேவை இல்லை. வாழ்க்கை யாருது? உனக்கு மீட்டு கொடுக்கறதுக்கான முயற்சியில் தான் நான் செய்கிறேன். நான் பேசும்போது திருப்தி அடைகிறேன், நீங்கள் கேட்டு நடக்கும்போது தான் திருப்தி அடைய முடியும். கேட்டே திருப்தி அடைய முடியாது. உங்களுக்கு 2 ஸ்டெப் தேவைப்படுது, எனக்கு 1 ஸ்டெப் தேவைப்படுது. பேச்சாளருக்கு 1 ஸ்டெப்பு. எப்போவுமே விற்கிறவனுக்கு 1 கண்ணு போதும், வாங்குறவனுக்கு எத்தனை கண்ணு வேணும்? 2 இல்லை 10 கண்ணு கூட இருக்கணும், 100 கண்ணு கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. விற்கிறவன் எதை வேணா விற்றுட்டு விடுவான். வாங்குற நம்ம தான் என்ன செய்யணும், அவனோட மோட்டோலாம் விற்கிறது மட்டும்தான். அவனோட மோட்டோலாம் என்னத்தான் விற்கிறதே மட்டும்தான். நீ என்ன பண்ணோம், இது தேவையா தேவையில்லையா, இது எனக்கு வேணுமா, இது எனக்கு வேணாவான்னு யார் எடுத்துன்னு போனோம்? நீ தான் சரியாக எடுத்துன்னு போனோம். அந்த பக்கம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் ஒன்று என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. திருப்தின்றது பாருங்கள், இயற்கை நமக்கு ரொம்ப அழகாக கொடுத்துருக்குது. பசி எடுக்குது, பசின்றது உள்ளது, நாம் எடுத்துன்னு வந்தோமா அந்த பசியை. நான் கொஞ்சம் பசி எடுக்க வச்சுக்கிறேங்க, எனக்கு இப்போ மணி ஆயிடுச்சு, எனக்கு இப்போ பசி எடுக்கணும். ஏய் வயிறே கொஞ்சம் பசி எடுங்க எடுக்காது. பசி எடுக்குது வயிறு, 1 மணி நேரம் போரு, அப்புறமா பசி எடு. இப்போ நான் 2 மணிக்கு பசி எடுக்கிற, 3 மணிக்கு பசி எடு சொல்ல முடியும்? போனால் சோறு கொடுக்கலாம், சோறு கொடுக்காம விட்டுடலாம், சாப்பிட்லாம், சாப்பிடாம விட்டுடலாம். ஆனால் அந்த 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 ரணம், அந்த வலி, அந்த வேதனை, அந்த துக்கம் உள்ளே இருக்கத்தான் செய்யும். அது அட்ஜஸ்டண்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஆகி அப்படியே அது தன்னை மறந்த நிலையில் இருக்கும். திரும்ப சாப்பாடையோ அல்லது அதை பற்றின சிந்தனையோ வரும்போது திரும்ப என்ன ஆகிடும், அது பசிக்கும். ஏன்
மறக்கவும் செய்யுது. அது நீ அது டைமை மிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மறக்கவும் கூட செய்யுது. ஆனால் ஏன் விருப்பத்திலையா? நம்ம விருப்பத்தில் இல்லை. பாருங்கள், பசி நம்ம விருப்பத்தில் இல்லை, உணவு நம்ம ஏன் விருப்பத்துக்கு எடுத்துன்னு வந்தோம்? அதை ஏன் எடுத்துன்னு வந்தோம்? யார் எடுத்துன்னு சொன்னாங்க? யார் எடுத்துன்னு சொன்னாங்க? சாப்பிட்ணும் தானே. எதை சாப்பிட்ணும்? எந்த மாடுனா போயிட்டு சைவம் சாப்பிட்லாமா அசைவம் சாப்பிட்லாமா சார்? கேட்குது? இல்லை இது பணக்காரன் வீட்டு புல் சார், இது ஏழை வீட்டு புல் சார், இது கார்டன் புல், இது நல்லா சாப்பிட்லாமா சாப்பிடாதுன்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஏன் ஏன் மாடு விட கேவலமான அறிவோடு நம்ம வந்துருக்குறோம்? நமக்கு மாடை விட மேம்பட்ட அறிவா கீழே என்ன அறிவா? மேம்பட்ட அறிவுன்னா யார்கிட்ட கேட்கணும்? பாருங்க, ஒரு மாடு உன்னன்கிட்ட கேட்கறது இல்லை, ஆனால் மனுஷன் உன்னன்கிட்ட கேட்டுக்கிறான். ஏன் என்ன ஆச்சுது? இப்போ என்கிட்ட நீங்கள் பேச வேண்டியதாகிடுச்சு, நான் கேட்க வேண்டியதாகிடுச்சுன்னா நிறைய முட்டா பயிலுங்க பேசுறதுனால தான் நான் பேச வேண்டியதாகிடுச்சு. எல்லாம் யாரும் பேசாமல் இருந்திருந்தால் நானும் என்ன பண்ண வேண்டியதில்லை. அவனை நிறுத்த சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? அவன் நிறுத்த மாட்டான், நானா பண்ணிருப்பேன். பேசு, அவனை நிறுத்த சொல்லு. நான் இல்லை, என்ன மாதிரி இன்னும் 100 சிவா இந்த உலகத்துக்கு தேவைப்படலாம், வரலாம், பேசலாம். 2 விதமான சிவாக்கள் பிறக்கிறாங்க. ஒன்று ஏமாத்துகிற சிவா, பழைய சிவா. இன்னொரு சிவா யாரு? ஏமாறாத, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இந்த திருப்தி அற்ற தன்மையை உனக்கு ஊட்டந்து எது அப்படின்னா அந்த உணவு தான். பசி இல்லை. உன் பசி எப்படிதான் பொதுவானது. இப்போ எந்த உணவை சாப்பிட்டு நீ திருப்தி அடையலான்னு சொல்கிறியே நியாயமா? பசிக்கே நீ நன்றி சொல்லு, பசிக்கே நீ நிறைவடை, பசியிலேயே நீ திருப்தியார். பசிக்குதுன்னு விசேஷம், இறைவா எனக்கு பசி குத்திய தேங்க்ஸ் சொல்ல முடியலையே. உணவு இல்லாதாகிட்டானே, யார் தப்பு? உண்மையிலேயே உணவு இல்லையா? இல்லை, எப்படி இந்த சூழ்நிலை இங்கே ஏன் ஆச்சு? எனக்கு ஒரு பழுது போதுமா இருந்தால் இல்லையே. ஒரு பிரியாணி சாப்பிட்டு தான் திருப்தி அடைய மாட்டேன்றனே. பாருங்கள், ஒரு 20 ரூபாய்க்கு பேசனில் வச்ச அந்த இது அவ்வளோ பெரிய எலும்பும் அந்த சூப்பமாக இருந்தது, எனக்கு திருப்தியை தரலையே. ஏன் அது மேலே நான் அந்த காசு மேலே ஏன் நான் அக்கறை எடுத்துக்கினேன்? எனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அப்போ எனக்கு சூப்பு தான் தேவைப்பட்டுதான், நான் சூப்பு தானே சாப்பிட்ருக்கணும். வெள்ளை மேலே ஏன் நான் அக்கறை எடுத்தேன்? நான் ஏன் இன்னொருக்கிட்ட போய் நான் அந்த விலையை விசாரித்தேன்? நான் சாப்பிட்டேன், திருப்தி செஞ்சேன். நான் ஏன் இன்னொருத்தனை விசாரிக்கணும்? நான் ஏன் மேலும் அந்த அறிவு வளர்க்கணும்? இன்னொரு இடத்துல போய் நான் ஏன் கேள்வி கேட்கணும்? செஞ்சதெல்லாம் தப்பு, நான் திருப்தி அல்லன்னு சொல்கிறேன். நியாயமா? யார் செஞ்ச தப்பு? நான் செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன்? தவறு செய்கிறேன். திருப்தி யார் அடையலை? நான் அடையலை. நான் தவறு செய்யலைன்னா அடையும்னா கேட்டது என் தப்பு தானே? இல்லை, நான் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? 2 விசாரிச்சுட்டு போய் நான் என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பிட்ருக்கணும். அப்போ யார் தப்பு தானே? தப்பு எந்த அவன் தான், இல்லை கடவுள் தான். என் புத்தியை நான் என்ன செய்யலை? அதுதான் புத்தி மேலோங்கி நிற்கிது, திருப்தி அடையாதது. காரணம் என்னவா நிற்கிது? புத்தி தான். உன் புத்தியை நீ கொஞ்சம் கவனமாக கவனி. நம்ம எப்படி சிந்திக்கிறோம்? நம்ம ஏன் இப்படி சிந்திக்கிறோம்? அந்த மனிதன் ஏன் அப்படி சிந்திக்கிறான்? அவன் ஏன் அப்படி சொன்னான்? எவனா பிறந்ததுலேருந்து கறி சாப்பிட்டு திடீர்னு சாப்பிட்டாம விட்டான். இது பிரியாணி கிடைக்கிறதுக்கான காசு இல்லாமல் விட்டுட்டான். பின்னாடி அது நல்லதுன்றதுனால அதையே தக்க வச்சுக்கினான். நீ நல்லா வசதியாக பிறந்த நான்சென்ஸ், நீ ஏன்டா அது சாட முட்ட? இல்லை, அது யாருது இல்லை, அது உண்டு இல்லை. பேசுகிறவன் எதனா பேசினுப்பான், நீ என்ன பண்ணுக்காத. கேட்டுனா கூட நான் பேசினே இருப்பேன், நீ இந்த கேட்டுனே இருக்க உனக்கு வேலையா? அது உன் வேலை இல்லை. ஆனால் நீ எப்படி கேட்கணும்? எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை, பேசுறதுல எது எனக்கு வேணும், எது எனக்கு வேணாம் அப்படின்னு தான் நீ எடுத்துக்கணும். நான் சொல்லிட்டேன்றதுக்காக நீ போய் என்ன பண்ண விடாது. நான் செஞ்சதெல்லாம் நீ என்ன பண்ண வேணா? சைக்கிள் 2 டயர் போட்டு ஓட்டலாமாங்க? உனக்கு காற்றடிக்கிறதுக்கு பம்பு இருக்குது, 2 டயர் டியூப்பு டயர் போகிறதுக்கு உனக்கு காசு இருக்குது போது நீ ஏன் 2 டயர் போட்டு ஓட்டுவேன்? நீ நான் முட்டாளா? நீ அவர் ஞானி ஆகிட்டார், அதனால தான். அதனால தான் அவர் 2 டயர் போட்டு ஓட்டுறதுனால தான் ஞானி ஆகிட்டார். இது யார்? இது கேனப்பை என்ன செய்வான்? ஒரு புத்திசாலி அப்படி செய்வானா? இல்லைப்பா, மாட்டுக்கறி சாப்பிட்றதுனால தான் ஞானம் வந்துட்டார். சொல்லலாமா? சொல்ல முடியுமாங்க அப்படி? சைவம் சாப்பிட்டு தான் ஏன் ஞானம் வந்துட்டாரு அப்படி சொல்லலாமாப்பா? உனக்குள்ளே நீ ஏன் நினச்சிக்கிற இது புனிதன்ட்டு? அப்போ என்ன ஆகிடுதே? ஓ, அதனால தான் அவர். ஆனால் உன் முட்டாள்தனத்தை யார் மேலே ஏற்றி பார்க்குற? உன் மேலே. முட்டாள்தனத்தெல்லாம் யார் மேலே நீ ஏற்றி பார்க்குற? உன்னை கொண்டு எல்லாரையும் எடை போடுற. அப்படியா இருக்குது இந்த உலகம். உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு தெரியலாம், உனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தனுக்கு
தெரியாமல் இருக்கலாம். அடிப்படையாக புரிஞ்சுக்கோ, இந்த உடம்பு ஒரு விசேஷம். உன்னை நன்றியோடு அதுதான் பாருங்க. இந்த உடம்பு ஒரு விசேஷம். உனக்கு ஒவ்வாத ஒன்றை உன்னால் சாப்பிட முடியாது. உனக்கு ஒவ்வாத ஒன்று என்ன பண்ண முடியாது, உன்னால் செய்ய முடியாது. உனக்கு எதிராக உன்னால் நடக்கவே முடியாது. உனக்கு எதிராக உன்னால் நடக்க முடியாது. நீ போய் எப்போனா தூங்கிட முடியுமா? முடியாது. படுத்தா தூக்கம் இல்லை, படுத்தா ஒரு கம்மி இல்லை. ஏன் படுத்தா தூக்கம் வரல? உனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது. உன் நிறைவேற்ற தன்மை உன் படுக்கை என்ன பண்ண மாட்டேங்குது, உறங்க விடாமல் தவிக்குது. அந்த தவிப்பை புரிஞ்சுன்னு அதை என்ன செய்யணும், நீ தான் கிளியர் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்காரி கூப்பிட்டு, என்னால் தூங்க முடியலடி, நீ ஒழுங்காயிரு. சொல்லாமா? அப்போ நம்ம என்ன செய்யணும், யாரை கண்டுபிடிக்கணும், நம்மளை நன்றியோடு பார்த்து நமக்கு எது கிடைக்கல, எது கிடைக்குது, எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவைப்படுது. இம்மிடியேட்டாலாம் கிடைச்சிடாது, பரவாயில்ல. கிடைக்கலனா கூட அது பரவாயில்ல. ஆனால் சரியான ஒன்று சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கூட, பசியில் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு பசி எடுத்துச்சு, பசியில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவங்க வாங்க சாப்பிடுங்கன்றாங்க. நல்லா பால் பாயசம்லாம் பண்ணி, வடையெல்லாம் பண்ணி சூப்பராக பண்ணி, இப்போ தாங்க சாப்பிட்டு வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டே வந்தேன். உனக்கு கை மோந்து பாருங்களேன். நம்ம மோந்து பார்க்கறதாங்க வேலை. சோறு சாப்பிட்டா சாப்பிடு, இல்லைன்னா இப்போ இதில் வர கையை மோந்து வர பார்க்க சொல்கிறீங்களே. யாரை ஏமாத்துனீங்க? எதிராளியவா? நீ எப்படி திருப்தி ஆகுவ, நீ எப்படி நிறைவடைவ? தெரியாதுன்னா என்ன சொல்லணும், தெரிஞ்ச மாதிரியே பாவல் பண்ணுறியா? நான் புதுசாக ஒரு இடத்துக்கு வந்துக்கிறேன், உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஏன் பாவல் பண்ணி நீ நடிக்க பார்க்குற? எதிராளி என்ன இருக்கிறா, என்ன நிலமையில் இருக்கிறான்னு உனக்கு தெரியாது. உனக்கு எளிமையாக கஷ்டம்னு நீ என்ன பண்ணிடுற? முன்னாடி உன் குருன்ற ஒருத்தன், இல்லை யாரோ ஒரு எளிமையான ஒரு மனிதன், இனிமையான மனிதன், புரிந்து கொண்ட ஒரு மனிதன், ரொம்ப சாதாரணமாக வந்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அவர்கிட்ட போய் இனிமான் அவர் தான் நினச்சிப்பாரு. யாரோ ஒருத்தர் வந்து சும்மா அப்படி எளிமையாக நம்ம சாதாரணமாக கேஷுவலாக இருக்கிறோம், நீங்கள் வந்து என்னை தப்பாக நினச்சிங்கன்னா யார் தப்பு? ஏன் நான் சொல்கிறேன், தம்பி நான் லேஸ் பட்டு வரலப்பா, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நம்மக்கிட்ட கத்தியெல்லாங்குது, நம்ம ஒரு மாதிரி சைக்கிள் செயின்லாம் சுற்றி வச்சுக்கிறோம், கொஞ்சம் அடக்கி பேசு. நீ மாதிரி எக்ஸ்ட்ரா பேசினேன்னா மட்டை தான், அப்புறமா நீ ஒழுங்காக போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டோம். அப்புறமாவும் பேசினா என்ன தான் பண்ணுறது? டேய் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லி சும்மா என்ன பேசிக்கிற, சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? அப்போ கூட வளர ஆரம்பிச்சா என்ன பண்ண முடியும்? அப்பவும் வளருது, என்ன செய்யலாம்? அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான், ஓ இது வந்து லிஸ்ட் அவுட் இல்லை, இதுக்கு வந்து புரியத்துக்கோ அல்லது புரியத்துக்கான சந்தர்ப்பத்தை இது தேடலை. நழுவு விடுறது, சந்தர்ப்பங்களெல்லாம் நழுவு விடுறது. பசிக்கும் போது சாப்பாடு கொடுத்தா நழுவு விடுறது. வாய்ப்பு வரும்போது உனக்கு ஒரு குரு கிடச்சிருக்கிறான், கட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க, நீ என்ன செஞ்சிடணும்? ஒன்று என்ன செஞ்சிடணுங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சிடணும். தயக்கம் ஏண்டா 10 பேர் முன்னாடி ஒருத்தன் எப்படி ஆம்பளையாக இருக்க முடியும்? உனக்கு அறிவு வேணா சொல்லு. எப்பேற்பட்ட ஆம்பளையாக இருக்கட்டும், 10 பேர் நான் சொல்கிறேன் வர, எனக்கு அவருக்கு ரொம்ப கரெக்டாக இது பண்ணுவேன், உனக்கு ஒன்றும் டென்ஷன் ஆகிடுது. ஏன் அப்படி ஆகிற? நீ என்ன செய்யறதில்ல? உன் கொண்டாட்டங்கள் எல்லாம் யார் தடை செஞ்சுக்கிறா? உன்னை பாட வேணான்னு சொன்னது யார்? முணு தப்பு தப்பாக பாட கற்று ஒளரு. காக்காலாம் எங்கன்னா போய் கிளாஸ் நடத்தின்னு வந்தால் பாட்டு பண்ணுது. காக்கா நீ அழகாகிற ஒரு பாட்டு பாடுன்னு தான் நரி சொல்லிச்சு. பாடல இது நான் பாட மாட்டேன், நான் அழகாக ஒன்றும் இல்லை, நான் இடம் முடிச்சுது ஒன்றே கான் இல்லை இல்லை வட போயிடுச்சே அப்படின்ற நினப்பு. இங்கே இறைவனிடத்தில் என்ன இல்லை? நான் இல்லை. இறைவனிடத்தில் நான் இல்லை. திருப்தியான ஒரு மனிதன், நானோட வாழ்கிற ஒரு மனிதன் திருப்தி அடைய முடியாது. ஆணவத்தோடு வாழ்கிற ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? திருப்தி அடைய முடியாது. ஏன்னா ஆணவத்துக்கும் திருப்திக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு குழந்தை ரொம்ப சந்தோஷமாகிடும். நீங்கள் வாங்கி போய் கொடுக்குற சாக்லேட் 5 காசு சாக்லேட்டாக இருக்கலாம், ஈவன் புளிப்பு மிட்டாயாக இருக்கலாம், இல்லை 100 ரூபாய்க்கு நீங்கள் சாக்லேட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன தெரியாது, 100 ரூபாயா 50 காசா 5 ரூபாயான்னு தெரியாது. ஆனால் அந்த சாக்லேட்டில் அது என்ன ஆகிடும்? அந்த குழந்தையால் சந்தோஷமாக முடிஞ்சுது, நம்மளாலேயும் சந்தோஷமாக முடியல. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதில் தரம் பார்த்துட்டோம். 5 காசா 50 காசா 5 ரூபாயா 500 ரூபாயா? லவ் என்ன ஆகல, மாறல.
ஆனால் நான் என்ன ஆகிட்டுக்கிறேன், தரம் பார்த்துட்டேன். ஒரு மனுஷனை நம்ம என்ன பண்ணுறோம்னா இடப்பட்டே பார்க்குறோம். யாரை பார்த்தாலும் விஜய் சபிஷ்டன் உதவாரா உதவ மாட்டாரப்பா, இந்த பிடிச்சா ஒரு 4 பேர் கட்டாயம் வருவாங்க போலுது, மேலே வர வேலை நந்தனுக்குது, நம்ம எப்படின்னா சொல்லி பார்க்குறோம். அப்படி இலவசமாக தான் 2 பேர் இட்டுன்னு வர முடியும். நானே காசு கொடுக்காம கணக்காக வந்துருக்கிறேன், நியாயம் எங்கேருந்து இன்னும் எடுத்துன்னு வருது. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம 2 பேர் தந்திரங்களை கையாண்டுன்னு இருந்தால் என்ன நினைக்கும்? அப்படி இல்லை. ஒரு மனிதன் வரான், கொண்டாடுறான், ஆனால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், உறவாடிடலாம். காசு பணம்லாம் ரெண்டாவது, நம்மளால் முடிஞ்சதை என்ன பண்ணிடலாம், பேசிடலாம், நமக்கு தெரிஞ்சதை சொல்லிடலாம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ என்ன இல்லை, பேசும்போது நம்ம எப்படி ஆகிடலாம், திருப்தி ஆகிடலாம். ஆனால் அந்த ஆணவம் எடை போடுற மனம் எனக்கு வந்துச்சுன்னா நான் எப்படி பேசுவேன்? 4 பேர் இருந்தாங்க, 4 பேர் தாங்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம 1 மணி நேரம் பேசுவேண்ணா, 1/2 மணி நேரம் தான் பேசினா போதும். நான் எப்போவுமே அப்படி பண்ணதில்லை. இப்போ 40 பேர் ஆகிட்டாங்க, இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசலாம். அப்போ என்ன இல்லை, இந்த எடை போடுற மனம் என்ன பண்ணினே இருக்குது, இது திருப்தி அடையுமா? ஆணும் என்ன ஆகாது, திருப்தி அடையாது. பசிக்குது, சாப்பிட்ணும், சந்தோஷமாக சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு ருசிக்குதா இல்லையா, கவனம் எங்கே இருக்கணும், அந்த சாப்பாட்டில். பசிக்கு உணவு, உணவு மேலே அக்கறை, அவ்வளோதான். இது யார் செஞ்சது? எது இது? தேவசப்புள்ள சாப்பாடு தானா? உள்ள இதை பிராமணன் செஞ்சானா? இல்லை இதில் மூத்திரம் சொல்லி செஞ்சாமல் பண்ணானா? இவனுக்கு வேர்வை வந்ததா இல்லையா? இவன் மலங்கஞ்சி பீப்பேன்ட்டு கழுவிட்டு செஞ்சானா இல்லையா? அந்த வெங்காயத்தை இந்த கையில் பிடிச்சிருப்பான், கட் பண்ணும்போது அவன் கழுவிட்டு வந்தானா இல்லையான்னா யோசிச்சானா சாப்பிட முடியுமா? நீ நிறைவடைவியா? உன் அளவுக்கு மீறிய பசி இதெல்லாம் யோசிக்க வைக்கிறது இல்லை. உனக்கு பசி இல்லையே, நீ நிறைவடைவியா? உனக்கு பசியே இல்லை, நீ நிறைவடைவியா? இந்த பசிக்காத நான்சென்ஸுக்கு பேசிங்குது. நீயும் பசியோடு உள்ளவன், எப்படா புரிஞ்சுக்குவ திருப்தியை? உனக்கு என்ன இருக்கணும், தாகம் இருக்கணும், உனக்கு பசி இருக்கணும். அப்போது உனக்கு விசேஷம், எல்லாமே விசேஷம் புரியும். ஒரு அற்பத்தனத்திற்குள்ளே இருக்கிற விசேஷம் எப்போ உனக்கு புரியும்? ஒரு புல் விசேஷம் எப்போ? உன் பல்லில் கறி இடுக்கில் மாட்டிச்சு, குச்சி இல்லை, ஒரு புல்லை உனக்கு உடச்சி அதில் குத்து வைப்பார், அப்போ அந்த புல்லோட விசேஷம் தெரியும். நான் சொல்கிறது யாருக்கு தெரியும்? புரிஞ்சவனுக்கு தான் தெரியும். லூசு பயலுக்கு என்ன தெரியுது இல்லை, நம்ம பேசுறது என்ன பண்ணது புரியாது. விசேஷம் எப்போ? அந்த நெருப்பு, அந்த கல்லில் கால் வைக்க முடியல, அப்போ அந்த செருப்பு எவ்வளோ விசேஷமாக இருக்கும்? தேடுவேன். அந்த செருப்பு என்ன பண்ணுவேன்? தேடுவேன். நீ நடக்கிற இடமே நேரலான இடம், நீ வசதியான வீட்டில் வாழ்ந்துங்கிற, உனக்கு செருப்பு பற்றின அருமை தெரியும். நீ செருப்பில் நிறைவடைய முடியும்? உனக்கு என்ன இல்லை, தாகமே இல்லை. தாகம் இருந்தால் ஒழிய உனக்கு என்ன ஆகாது, திருப்தி அடைய முடியாது. அப்போ திருப்தி அடையிறதுக்கு என்ன வேணும் உனக்கு? ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு பசி எப்போதும் இருக்கணும். தேடல் உள்ள உயிர், தேடல் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை இன்பம். இல்லைன்னா என்ன இல்லை, வாழ்க்கை என்ன இல்லை. ஒரு 45 வயசில் இருக்கிறவங்க வாழலாம்னு சொல்லலாம், ஒரு 80 வயசில் இருக்கிறவர் வாழ்ந்துங்கிறாருங்கன்னு சொல்லுவாங்க. 85 வயசு தாத்தாவை வாழ்ந்துங்கிறான், அதே 85 வயசு நல்லா தாத்தா சூப்பராக அப்படி இப்படிமாங்கிறாரு. என்ன மாதிரி வாழ்க்கை வந்துக்குது அந்த கிழம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன் அவர் என்ன செய்யலை, தன் தாகத்தை என்ன பண்ணவே இல்லை, தக்க வச்சுன்னுக்கிறாரு. பசியை என்ன பண்ணு, தக்க வை. உன் ஏக்கத்தை என்ன பண்ணு, தக்க வை. உன் பக்தியை தக்க வை. உன் தேவைகளை கொண்டாடு, தேவைகளுக்காக மகிழ்ச்சியாரு. எனக்கு ஒரு தேவை, நாளைக்கு பசி எடுக்குது இல்லை, அப்போ தான் நீ என்ன செய்வ, விசேஷமான உணவுகளை செய்வ. இன்னைக்கு காரமாக சாப்பிட்டோம், நாளைக்கு புளிப்பா சாப்பிடுவோம். இன்னைக்கு இப்படி சாப்பிட்டோம், இன்னைக்கு மீன் சாப்பிட்டோம், நாளைக்கு கறி சாப்பிடுவோம். மாற்றி மாற்றி சாப்பிடு. இன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிடு, நாளைக்கு என்ன பண்ணு, எந்த அசைவு உண்ணி ஒன்றா தயிர் சாதம் சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிறானா? தயிர் சாதம்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, அதெல்லாம் நல்லது இல்லை. எங்கன்னா மேடை ஏறி பேசிக்கிறேன்னா, மேடையில் வந்து நம்மளாம் கறி சாப்பிட்றவங்க, நம்மளாம் அசைவிகள், நம்ம டெய்லியும் கறியோடு மீன் கறியெலாம் வச்சு தான் சாப்பிட்ணும். மருந்து கூட தயிர் சாதம் பருப்பு சாதம்லாம் சாப்பிடக்கூடாது, தக்காளி சாதம் புளி சாதம்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் நல்லது இல்லை. என்ன பண்ணுங்க, ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி குதிரைக்கறி பன்னிக்கறி இதுக்கு மட்டுமே சாப்பிடுங்க. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சொன்னாங்க எந்த காலத்துக்கு யாரும் அவனை என்ன பண்ணவே இல்லை, குற்ற உணர்வில்
தள்ளவே இல்லை. இந்த நான் இங்கே குற்ற உணர்வு விட்டு தான் நினச்சினுக்குதுங்க. அவங்களுக்கு குற்ற உணர்வு ஏற்படுத்த தான் நான் வந்துக்கிறேன். நான் ஏன் வந்துக்கிறேன்? நீ சும்மா அல்பமாக இருந்து என்ன பண்ணிருக்காத. நீ பெயிண்ட் பண்ண ஒரு பொம்மை, நான் வாழ்ந்துன்னுக்கிற மனிதன். என்கிட்ட என்ன செய்ய முடியாது. நீ நடிக்கலாம், ஆனால் நான் திருப்தியானவன். எப்போ நீ சொல்ல முடியும்? சாப்பிட்டாதான். நல்லா சாப்பிட்டேன், இப்போ போய் சாப்பிட்டேண்ணே, நல்லா சாப்பிட்டேங்க, சாப்பிடுங்கன்னு அது சொல்கிற விதமே எப்படி இருக்கான்? கையை மோந்துக்குது பார்க்க சொல்லுவான். ஒன்றா நீ கையை மோந்து பாருன்னு சொல்லுவான். ஏன் சொல்ல மாட்டான்? சாப்பிட்டேன்னு நமக்கே தெரியும், சொல்லும்போது எப்படி தான் சொல்லுவான். ஆனால் சாப்பிடல, நடிக்கிறோம், எக்ஸ்ட்ரா பிட்டு ஓட்டுவோம். நடிக்கும்போது நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. நடிக்காதவனுக்கு என்ன இல்லை, நிறைய பேச வேண்டியது இல்லை. உண்மையை நான் என்ன பண்ண வேண்டியது இல்லை நிறைய. ஆனால் திருப்தியற்ற மனங்களை உங்களுக்கு ஏற்படுத்துறதெல்லாம் இந்த சுற்றி இருக்கிற மகான்களெல்லாம் அப்படி சொல்கிற. அவர் எவ்வளோ பெரிய மகான் தெரியுமா? அவர் எத்தனை அடிங்க இருந்தார்? 9 அடி மனுஷன் எங்கன்னா இருந்துக்கிறான்? இல்லை 6 அடிக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே. யாரோ ஒருத்தர் 2 பேர் 6.2னா கின்னஸ் ரெக்கார்ட் ஆகிடுறான் பொழுது. இல்லை எவனை 7 அடிக்கு மேலே போல பொழுது. என்ன சொல்கிறது? வாழ்க்கை உயரங்களை அளந்து தான் வச்சுருக்குது. மனிதர்களை என்ன தான் பண்ணி வச்சுருக்குது? அளந்து தான். ஒரு 100க்குள்ளே தான் வாழ்க்கை. மிஞ்சி பண்ணால் 150 வருஷம் வச்சுக்கோ. சிங்கிள் மாட்டு குச்சி ஒருத்தர் 200 வருஷம் வந்தார், 120 வருஷம் வந்தாருன்னு சொன்னுக்கிறாங்க. நம்மளும் குச்சி முயற்சி பண்ணி பார்ப்போம். அது ரெண்டாவது. திருப்தி அடைதல்னா உன்னை மதி, உனக்கு தேவை என்னான்னு பாரு, உன் தேவைகளெல்லாம் சரியாக சந்தி, அது என்ன பண்ண, அதை அடை. அப்போ தான் நீ திருப்தி அடைய முடியும். உன் தேவையே உனக்கு தெரியலையே, உன் தேவையை என்னான்னே மறந்து போயிட்டியே. உனக்கு கடவுள் தேவை. ஏன்னா வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு உனக்கு கடவுள் தேவைப்படலைன்னா நீ வாழலைன்னு அர்த்தம். உனக்கு எப்போ கடவுள் தேவைப்படல? நீ வாழலை. வாழாத மனிதனுக்கு கடவுள் தேவைப்பட்டால் என்ன அர்த்தம்? நடிக்கிறான்னு அர்த்தம். வாழ்ந்தே உன்னால் எப்படி இருக்க முடியாது? உன்னால் கடவுள் தேடாமல் இருக்க முடியாது. ஐயோ இப்படியெல்லாம் பசியை வர குத்து, இப்படியெல்லாம் சோறை வர போட்டானே, எங்கே தாண்டாக்குற நீன்னு கேட்பேன். கேட்க மாட்டியா? நீயே சாப்பிடல வாழ வெட்டி, எங்கே தான் உனக்கு நான் எனக்கு சோறு வேணும் ஃபஸ்ட்டு. இல்லை எனக்கு என்ன வேணும்? நீ எவனா இந்த இல்லை கட்டிப்படா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும்? சோறு வேணும். இந்த சிவாவுக்கு உண்மையிலேயே சோறு தேவைப்பட்டுச்சு. சாப்பிட்ட பிறகு என்ன தேவைப்பட்டுச்சு? கடவுள் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நான் சோறையே தேடி இருப்பேன்னு நினச்சிருந்தேன் ஒரு காலகட்டத்தில். ஆனால் சோறெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பேர் பார்த்தா கடவுள் தேவைப்பட்டுச்சு. ஆக்சுவலி நான் ஆரம்பித்த இடம் நேற்று போன வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப பெரிய துக்கத்துலேருந்து கஷ்டத்துக்கு என்ன தான் தேவைப்பட்டது? அதுக்கு பணம், வசதி, வாய்ப்பு அப்படி தான் தேவைப்பட்டது. அதெல்லாம் அடைய என்ன தேவைப்படுது? அதுக்கு இறைவன் தேவைப்படுது. ஒரு மனிதன் வாழ்ந்துனே அவனுக்கு என்ன தேவைப்படும்? கடைசியாக இறைவன் தேவைப்படும். இறைவன் தேவைப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கையை யார் வாழணும்? நம்ம தானே வாழணும். வாழலைன்னா அப்போது திருப்தின்றது ஒரு சூட்சமம். அதை நீ தான் அடையணும். திருட்டுத்தனமாக கூட அதையும் சொல்கிறேன். ஏன் அதை நான் திருட்டுத்தனமான்னு சொல்கிறேன்? ஏன்னா நீ திருப்தி அடையக்கூடாதுன்றதுக்காகவே இங்கே சட்டம், சடங்கு, 1008 சம்பிரதாயங்கள்லாம் உன்னை சுற்றி பண்ணி வச்சிருக்குது. நீ எப்படி இதில் திருப்தி அடைய முடியும்? உன் ஆசை நல்லா கத்தணும், ஆனால் நீ நல்லா பாடல, கழுத மாதிரி இதுன்றான். இப்போ என்ன செய்யலாம்? திருப்தி அடைய முடியுமா? பிரைவசி இல்லை. அது என்ன ஆகிடும்? கனவுல வரும். நீ ஒரு பெரிய பாடகாயிட்ட மாதிரி வரும், அங்கே பாட்டு பண்ணுகிற கனவுல, ஆனால் நிஜத்தில் ஏன் அந்த கனவு உனக்கு திருப்தி ஆகலை? எப்படி சாவு இருக்கான்? மரணத்தை உன்னால் கொண்டாட முடியுமா? ஏன்? இன்கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபைடு இல்லை, நிறைவடைதல் இல்லை. நிறைவடைதல்னா மூச்சு விட்டுனுக்குது. ஒருத்தர் சொல்லிட்டு பிராணாயாமம், சட்டை போடக்கூடாதுங்க. ஒரு 16 கிராம் இருக்குது பார்த்துங்க. கறிமீன் சாப்பிடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, 3 துண்டு தான் போட்டுக்கணும். அந்த மகான் தான் வச்சுக்கணும். நீ எப்படா நிறைவடைவேன்? ஏன்டா டே, காலேருந்து சாயந்தரம் மூச்சு விட்டுருந்தேன், என்னடா நிறைவடைவேன்? இல்லை திருப்தி அடைய முடியுமா? இது பேர் ஆன்மீகமா? இது நிறைவடைந்த ஒரு தன்மை உனக்கு தருமா? நீ காலையில் எழுந்து நான் புத்துணர்ச்சி எழுந்து பார்த்தோன்னே புதுசாக இருக்குது இந்த நாள், நன்றி சொல்கிறேன். அங்கே தான் ஆரம்பிக்குது ஆன்மீகம். எங்கே தான் ஆரம்பிக்குது? நம்ம புதுசாக அம்மாவோ அப்பாவோ பொண்டாட்டியோ புள்ளியோ அன்றைக்கி அழுக்கு போடுவது தான். அந்த பொம்பளை கேட்டுன்னு வர நைட்டி தான் பார்த்துக்க.
ஆனால் பார்க்கறதுக்கு கிக்காக இருக்குது இல்லை. இன்றைக்கும் உயிராக வந்துக்கிறாள் அவள். இன்றைக்கும் என்ன பண்ணிக்கிறா? காப்பி குத்தோடனே காப்பி இந்த கையில் ஒரு தட்டு கிக்காக இருக்குது. கடவுளுக்கு என்ன செய்வோம் அடுத்தது? நம்ம மிஸ் பண்ணிடுறியே எல்லாத்தையும். அவள் அழுக்காகிறான், நீ பார்த்துட்டியே. அவனே ஒரு காரியம் வந்துச்சு. இன்னும் காலில் குளிக்காமே காப்பி எடுத்துன்னு வரேன். அதில் லெஃப்ட்டில் கொடுக்குறேன். ஏன்னா எதில் கொடுத்தாலும் காப்பி தாங்க. அந்த காலையே ஆரம்பிச்சிச்ச கதை இல்லை. காஃபிலேயே சண்டை. காலங்காத்தால காஃபி போடும். காஃபி குடிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்குது பார்த்துக்க. ஏன்டா நீ எப்படா நிறைவாக வாழ்வ? சந்தர்ப்பம் இல்லையே. உன் வீட்டில் நல்லா தான் பெயிண்ட் பண்ணிடுற. ஆனால் அந்த குழந்தை கிறுக்கி பார்த்துருக்கு. அதை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிட்டேன். இப்போ தான் 10,000 ரூபாய் கொடுத்து பெயிண்ட் வச்சேன். அந்த குழந்தைக்கு தெரியுமா நீ 10,000 ரூபாய் கொடுத்து பெயிண்ட் வச்சது? அது என்ன பண்ணிடுது? இப்போ தான் சாக் பீஸு கொடுத்து கிறுக்க எழுத ஆரம்பிச்சு. அது கோடுங்களை பார்த்து வரைஞ்சி கற்றுக்குது. முடிஞ்சால் அதை அழிக்கப்பார். இல்லைனா வெல்கம் பண்ணு. அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ. திரும்ப அது மாதிரி உன்னால் வரைய முடியாது. உன் கிறுக்கல் எல்லாம் விசேஷம். உன் கிறுக்கல்லாம் என்னது? விசேஷம். நீ நிறைவடைந்த மனிதனாக இருந்தால் தான் உன்னால் என்ன செய்ய முடியுது? அப்படி பார்க்க முடியும். இல்லைன்னா எப்படி பார்ப்ப? எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன ஆகிடுவேன்? நீ விருப்பாயிடுவேன். எப்போ பார்த்தாலும் உன் மனம் என்ன செஞ்சுனே இருக்குது? ஆராய்ச்சி பண்ணினே இருக்குது. சரியா தவறா? சரியா தவறா? இப்படியா அப்படியா? இதுவா அதுவா? எதுவாக இருந்தால் கர்மம். உனக்கு நான் வாழ்ந்துட்டு போயேன் இல்லை? அதையே யோசனைக்கு வேலையா? யார் பார்க்கணும்? இப்படி நீ வாழ்ந்துனே வந்தேன்னா அப்போ தான் நீ திருப்தின்ற ஒன்றே உனக்கு முதல்ல அடிப்படையே புரியும். சாப்பிடும்போது தூங்கும்போது தான் உனக்கு ஒன்றே ஒரு இடம் தான் உனக்கு ஒன்று சுதந்திரமாக ஒரே இடத்த விட்டு வச்சுக்கிறானுங்க தூங்கும்போது. ஆனால் அது கூட சொல்லிட்டானுங்க, இலவம் பஞ்சில் தூங்கினா தான் ஏன் தூக்கம் வரும்? அப்பாரு வடகில் தலை வச்சுட்டீங்கன்னா அவள் தான் வெட்டி எடுத்து விடுவாங்க பார்த்துக்க. எங்கேயுமே இவனை நிறைவாக இருக்கக்கூடாதுடா. இந்த கலர் சட்டை போடக்கூடாதுங்க. நீங்கள் 5ஆம் தேதியில் பிறந்தீங்க. உங்களுக்கு இந்த சட்டை மகர் எதுவுமே பண்ணாதம்மா. முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். காஞ்ச சருகு அது கூட பார்த்து சாப்பிடு. எதையும் பண்ணாத இல்லை. அம்மா எதுக்கு தானே நம்ம பிறந்தோம்? இல்லை பசிக்குது சாப்பிடு, தூக்கம் வருது தூங்கு, சிந்திக்க தோணுன்னா சிந்தி. ஆனால் உன்னை சிந்திக்கிறதுக்கே கற்றுக் கொடுத்துட்டான். இப்படி தான் சிந்திக்கணும்.